சினிமா ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் உரையாட திரு சேகுவரா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ஒரு வழியா மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய பிரச்சனையில ஒரு முக்கியமான விஷயத்த அவரே ஒப்புக்கிட்டாரு. அதாவது ஜாய் கிறிசல்டா அவங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அந்த குழந்தை என்னோடதான்றத மாநில மகளிர் ஆணையத்துல ஒத்துக்கிட்டாரு சொல்லிட்டு அவங்களே இன்ஸ்டால போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? வேற வழி என்ன சார் செய்ய முடியும்? கடைசியா அதுதான் நல்லா தெரியுது உங்களுக்கு. மேரேஜ் ஃபோட்டோலாம் வெளியிட்டாங்க. அப்போது பதில் சொல்லியிருக்கணும், இது ஃபேப்ரிகேட் பண்ணது, எனக்கு மேரேஜ் எதுவும் ஆகலைன்னு சொல்லியிருக்கணும். சரிங்களா? அப்போது அமைதியாக தான் இருந்தார். ஸோ ஒரு ஸ்டெப்பும் ஜாய் கிறிசல்டா குற்றம் சாட்டும் போதெல்லாம் அதை கடந்து போக நினைச்சார தவிர அவர் நேரடியாக ஒத்துக்கலை. ஆனால் மறுக்கவும் இல்லை. மறுக்காத போதே தெரிஞ்சிச்சு. ஆமாம், மறுக்கலை. ஒரே ஒரு தடவை வாய் திறந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த லூசு பையன் ஒருத்தர் இருக்கான்ல, அந்த அவன் பேர் அந்த குரோஷியா ஒருத்தர் இருக்கான்ல, குக்வித் குமார், அவன் பேசும்போது மட்டும்தான் வாயை திறந்தான். என்னன்னா இது மாதிரி ஒரு ட்ரைனிங் பத்தலை மச்சான் வான்னு சொல்லிட்டு. அப்போயே அதிலே தெரிஞ்சிச்சு மெச்சூரிட்டி இல்லாமல் பேசணும்னு தெரியுது. இது ஒரு எல்லாருக்கும் ஒரு பாடம் தான். நீங்கள் ஒரு வேலை செய்யக்கூடிய நபர்களை, அதாவது பணியாளர்கள், நான் சொல்கிறது இவர் கிட்டத்தட்ட அவங்க காஸ்டியூம் டிசைனராக தான் வந்திருக்கிறாங்க. சமையல்காரர் பெருசாக காஸ்டியூம் டிசைன் தேவை, அவங்களே பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ கமலுடைய காஸ்டியூம் யார் பார்ப்பாங்கன்னு கேட்டால் அவருடைய மனைவியே பார்ப்பாங்க. ஸோ இவருடைய காஸ்டியூம் பார்த்திங்கன்னா அவங்க மனைவிக்கிட்டே கொடுத்துருக்கலாம். யார்? மாதம்பட்டி. அதை கொண்டு போய் ஒரு சினிமாவில் இருக்கிற ஒரு காஸ்டியூம் டிசைனர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. அப்படி போய் லிங்க் ஆனது தான் உங்களுக்கு தெரியும். ஒரு பெண் காஸ்டியூம் டிசைனராக இருந்தாங்கன்னா எப்படியும் தொட்டு பேசக்கூடிய சூழல் இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். காஸ்டியூம் டிசைனர்னாலே அவங்க போட்டு பார்க்கக்கூடிய சூழல் இருக்குது, அவங்க தொட்டு பார்க்கக்கூடிய சூழல் வரும். இதெல்லாம் காஸ்டியூம் டிசைனர்னாலே தொடக்க. அதனால தான் கமல் படத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் காஸ்டியூம் டிசைன் பார்த்தீங்கன்னா மனைவி கிட்ட விட்டு. அதுக்காக கமல் ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படிலாம் நான் சொல்கிறேன். இந்த காஸ்டியூம் டிசைன்ன்றதே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தொடக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படி தடவுனாங்கன்னு வச்சுங்க, பொதுவாக சொல்கிறேன், இல்லை சார், பொதுவாக சொல்கிறேன். அது எப்படி இருந்தாலும் ஒரு கூச்சமாகவும் தானே. காஸ்டியூம் டிசைனர்னால் சார், அது யாராக வேணா இருக்கட்டும் சார், காஸ்டியூம் டிசைனர்னால் தொடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படியே ஒருத்தருக்கு இருந்தால் இந்த பஞ்ச நெருப்பும் பற்றிட்டா மாதிரி தான் இது அப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். உச்சகட்டமாக இப்போ எங்கே போய் நின்றுது? இந்த அசிங்கப்படாமையே முதலே நீங்கள் உடன்பட்டு போயிருக்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னா அது என்ன செட்டில்மெண்ட்டோ என்னவோ யாராவது மீடியேட்டரை வச்சு பேசி ஒன்றும் செட்டில்மெண்ட், இதுவும் செட்டில்மெண்ட்டில் தான் கிட்டத்தட்ட போயிட்டுருக்கு. ஆமாம், ஒரு தொகை, குறிப்பிட்ட தொகையை கேட்டு செட்டில்மெண்ட்டு தான் போயிட்டுருக்குன்னு. அது செட்டில்மெண்ட்டு தான் முடியும். அதை முதலே செஞ்சுருக்கலாம். சரிங்களா? முதல்ல செஞ்சுனா இந்த இது தேவையில்லை. அவங்க கரெக்டாக கிட்டத்தட்ட பேபி ஃபார்ம் ஆகி நல்லா க்ரோத் ஆன பிறகு தான் சார் இந்த இஷ்யூ, இந்த பிரச்சனையை கிளப்புனாங்க. இவர் இவங்களுக்குள்ள என்ன ஒரு என்ன சொல்ற ஒரு இவங்களுக்குள்ள டீல்ன்றது நமக்கு தெரியாது. அவங்க ரெண்டு பேரும். ஆனால் அந்த பொண்ணு போட்டோக்களை வெளியிட்ட போதும் நீ கம்முன்னு இருந்த. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு புகார் அவங்க எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் நீ அமைதியாக தான் இருந்த. உச்சகட்டமாக மகளிர் ஆணையத்தில் கொண்டு போன பிறகு தான் இதுக்கு மேலே நம்மளுடைய அதிகாரம் செல்லுபடி ஆகாதுன்றதுனால பிறகு தான் நீங்கள் அசைஞ்சு கொடுத்தது. மகளிர் ஆணையமும் கிட்டத்தட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது பரிந்துரை செய்கிறாங்க மாநில காவல்துறைக்கு. அப்போ தான் நீ என்ன செய்யறன்னு கேட்டால் என்னுடைய குழந்தை தான் சொல்லி ஒத்துக்கிற. ஏற்கனவே அங்கே மகளிர் ஆணையத்தில் ஒத்துக்கிட்டா தான் அதை பண்ணவே முடியும்னு வச்சுக்கோங்க. இப்போ சட்டப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குற்றவாளின்ற அந்த வந்த பிறகு இப்போ விழுந்தடிச்சிட்டு பல்ட்டி அடிச்சு இது என் குழந்தை தான் சொல்லி என் திருமணமான என் மனைவி தான் சொல்றீங்க. எப்படி இருந்தாலும் மனமானதை ஒத்துக்கிட்டாலே இப்போ ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு மனைவி திருமணம் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. அதுவும் சட்டப்படி குற்றம் தான். சட்டப்படி செல்லாதும் ஆகிடும். இப்போ அடுத்த கட்டமாக இது என்னன்னு கேட்டிங்கன்னா எதை நோக்கி நகரம் மாதம்பட்டி ரங்கராஜ் கைது செய்யப்படுவாரா? ஏன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுத்து தானே ஆகணும். இப்போ முதல் திருமணம் இருக்குது, இப்போ அவங்க கிளைம் பண்ணாங்கன்னு வச்சுங்க. முதல் மனைவி கிளைம் பண்ணாங்கன்னா இப்போ அவங்க முதல் மனைவி கிட்ட போய் சரண்டர் ஆகணும். ரொம்ப கட்டின்னு காலில் விழுந்து அவங்க காப்பாற்றணும் இவரை. ஸோ அப்போ ஆமாம், எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ தூரம் இழுத்துட்டு போகிறது யார் சார் காரணம்? நீ தப்பு பண்ணுறேன்னு தெரியுது, தப்பு நடந்துச்சுன்னு கூட வச்சுங்க, தப்பு பண்ணல, நீ தப்பு நடந்துடுச்சு அப்படி வச்சுப்போம், அப்படி சேஃபான ஒரு வார்த்தையை போட்டுப்போம். தப்பு நடந்துடுச்சு,
அப்போ அதுக்கு என்ன பரிகாரம் என்னவோ அது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் பெருசாகாமல் இப்போ நான் கேட்குறேன் ஊர் உலகத்தில் வந்து யாரும் 2 பொண்டாட்டி வச்சுக்கலையா சார்? எல்லாம் தான் வச்சுட்டு இருக்கிறான், சைலண்டாக ஓடிட்டு இருக்குது. ஆனால் அதை நம்ம நியாயப்படுத்த முடியாதுல்ல. நான் நியாயப்படுத்த தான் சொல்ல, ஆனால் சைலண்டாக ஓட்டின்னு இருக்கானுங்க பாருங்க. அவன் புத்திசாலியா? நீ வந்து கச்சேரி வச்சு கடத்தருவாயி, இது தேவையா இது? அவனும் சைலண்டாக ஓட்டின்னு தான் சார் இருக்கிறானுங்க. நம்ம தான் சார் இது ஏமாந்தனுங்க. ஒரே பொண்டாட்டியோட 35 வருஷமாக வாழ்ந்துருக்கிறேன் நான். எவ்வளோ பரிதாபம் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். காரணம் கேட்டால் மனைவி மீது அபரிதமான காதல், அன்பு, பாசம். அப்போ இன்னொரு பெண்ணை நினச்சி பார்க்க முடியல. இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக சொல்கிறேன், மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்ல பொதுவாக சொல்கிறேன். ஸோ இவனுக்கு என்ன செய்கிறாங்கன்னா வந்து மனைவி மீதான அந்த அன்பு, பாசம், காதல் இல்லாதனால வந்து இன்னொரு பொண்ணை வச்சுக்கிறது, இல்லை அடுத்த முன்னாடி தூக்கிட்டு வந்துடுறது, இதெல்லாம் பண்ணுறாங்க. நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறானுங்க. பிரச்சனை வராத வரைக்கும் ஓடிட்டு இருக்குது. பிரச்சனை வந்தால் தான் இதை இங்கே மாதிரி மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறது. இதுவும் கிட்டத்தட்ட அப்படி தான். இவங்களுக்கு இன்னொரு முதல்ல ஒரு வாழ்க்கை அவங்களே சொல்லியிருக்காங்களே. எனக்கு நான் வந்து ஏற்கனவே ஒரு கல்யாணம் இருக்குது, இவரை நம்பி தான் நான் வந்து அவரை டைவர்ஸ் பண்ணேன். கேவலமான ஒரு விஷயம். பொதுவாக சொல்கிறேன், நான் மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்கிறேன், இந்த விஷயத்துக்காக சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். அடுத்தவங்க பொண்டாட்டி ஆசைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா கேவலம். அதை விட கேவலம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனைவி இருந்தாங்கன்னா இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு பொண்ணை வந்து இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுவே தப்பு. நான் பொதுவாக சொல்கிறேன், இந்த விஷயத்தில் சொல்ல சரிங்களா? ஏன்னா இது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, கோர்ட்டு கேஸு, போலீஸ் எல்லாம் இருக்குது. பொதுவாக நான் சொல்கிறேன், பொது ஒழுக்கம்னா ஒரு அது எந்த மதம்னா இருக்கட்டும் சார். மனைவின்னு ஒருத்தர் இருக்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மேலே அபரிதமான அன்பு இருந்துன்னு வச்சுக்கோங்க, அன்பு, காதல் இருந்ததுன்னா இன்னொரு பெண்ணு மேலே நீங்கள் வந்து அந்த ஆசையே வந்து போகாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அன்பு, காதல் இல்லைன்னா தான் அடுத்த நிமிஷம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவகிட்ட போகிறது, இவகிட்ட போகிறதுன்றத இன்னொருத்தன் பொண்டாட்டியை போய் தூக்கிட்டு வர்றது, அதெல்லாம் அந்த வேலைலாம் பண்ணுறது. அதுதான் அது என்ன கூடாதுன்னு. காதல் இருக்கணும் சார். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறவங்களுக்கு, ஷாஜகான் வந்து முதல் மனைவிக்கு வந்து தாஜ்மஹால் கட்டல. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். போயிருக்கீங்களா நீங்கள் தாஜ்மஹால் பார்த்துருக்கீங்களா? இல்லை சார். தாஜ்மஹால் பார்த்து சொல்லுங்கன்னா இது அது வந்து 3வது மனைவி. யார்? மும்தாஜ் வந்து 3வது மனைவி. 3வது மனைவிக்கு வந்து அவர் வந்து அந்த நினைவு சின்னமாக வந்து கிட்டத்தட்ட சமாதி தான். அது நம்ம தான் சொல்கிறோம் தாஜ்மஹால் உலக அதிசயம் தான், ஆனால் தாஜ்மஹால் தான். ஆனால் அது வந்து சமாதி. அது 3வது மனைவி மீதெல்லாம் அன்பின் காதலை வந்து நினைவு கொள்கிற மாதிரி தான் அந்த தாஜ்மஹால். முதல் 2 மனைவியோட பக்கத்தில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்ன கேட்ட சொல்லுவாங்க, இது என்னங்க பக்கத்தில் சின்னதாக வந்து ஒரு கூண்டு மாதிரி 2 கட்டி இருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து முதல் மனைவிங்க. இது 2வது மனைவி. 3வது மனைவி இது. ஏன் அது 3வது மனைவிக்கு மட்டும் வந்து பெருசாக தாஜ்மஹால் கட்டுறா, இது வந்து சின்ன சின்ன கூண்டு மாதிரி கட்டி வச்சிருக்காருன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு மூலையில் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கேயே அந்த வளாகத்திலேயே ஒரு மூலையில் இருக்கும். இது யார் சமாதிங்கன்னு கேட்டிங்கன்னா அது வந்து முதல் மனைவி, 2வது மனைவி. அப்போ 3வது மனைவி கிட்டனா அன்பு, காதல். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்போ புரியுதுங்களா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் 2 பேரை மறந்து கூட 3வது மனைவிக்கு வந்து அந்த அளவுக்கு, அப்போ அந்த அளவுக்கு வந்து அன்பு, காதல் இருக்குது. இங்கே கணவன் மனைவி உறவு வந்து எதுக்காக இதை சொல்கிறேன்னா, கணவன் இருக்குதுன்னா அன்பு காதலில் இல்லை, மிஷின் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாக்கா அப்படி தான் ஆகிடுது. நான் இந்த பக்கம் போகிறேன், நீ அந்த பக்கம் போ, நான் இத்தனை லட்சம் கொண்டு வரேன், நீ அத்தனை லட்சம் கொண்டு வா அப்படின்னு போகும்போது தான் இங்கே வந்து, ஏன்னா இவர் வந்து உலகம் முழுவதும் சுற்றி சுற்றி சமையல் பண்ணுறவர். இது சுற்றி சுற்றி சமையல் பண்ணுறவங்க தான் பிஸி. இவர் இந்த சின்ன வயசில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துருக்குன்னு சொன்னால், இந்த வாய்ப்பு மூலமாக வந்து நீ வந்து எந்த லெவலுக்கு இன்னும் நீங்கள் அடுத்த லெவல் எங்கே போயிருக்கணும். இப்போ போயிட்டு வந்து போய் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்ன, நீங்கள் வந்து இந்த நிலைமை தேவையாது வந்து போய் வந்து ஒரு புகார் கொடுத்து கைது வரைக்கும் போய் நீங்கள் பிரைம் மினிஸ்டருக்கே சோறாக்கி போட்டவர், குடியரசுத் தலைவருக்கு சோறாக்கி போட்டவர்களும் பெருமையாக சொல்லிவிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு எஃப்ஐஆர் போடுற நிலைமைக்கு தானே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. அப்போ இது எதனால்? இது எதனால்? தவறான ஒழுக்கத்தினால. ஒழுக்கம் இல்லாதனால. ஒழுக்கம் இல்லாதனால. ஒழுக்கத்தோடு இருந்தால் அந்த பிரச்சனை இல்லை சார். நீங்கள் ஏன் சார் வந்து நம்ம கூட பழக்கூடிய பெண்கிட்ட வந்து நீங்கள் ஒழுக்கத்தை தேடுறீங்க? நீங்கள் ஒழுக்கமாக இருந்தால் எப்படி சார் வர முடியும்? நீங்கள் ஒழுக்கமாக இருந்தால் எந்த பெண்ணும் உங்களை மயக்க முடியும்? நான் கேட்குறேன். உண்மைதான். நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்க. மனைவி மட்டும் நீங்கள் பேரழகியாக நீங்கள் நினைங்க, மகா பேரழகியாக நினைக்கணும். நீங்கள் மனைவியை மகா காதலி அவள் தான். அவளை தவிர உலகத்தில் வேறு யாருமே அழகி இல்லைன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணணும், மனசளவில் டிக்ளேர் பண்ணணும். அப்போ உனக்கு வந்து இன்னொருத்தர் வந்து வரமாட்டாங்க. நீங்கள் ஒரு கேப் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு குழம்பு ஊற்றல, நான் பாரு இவ்வளோ வந்து சமையல் செய்கிறேன், ஊருக்கே சோறாக்கி போடுறேன், நான் என் வீட்டில் போனேன்னா எனக்கு வந்து சோறு போடுறதுக்கு ஆள் இல்லை
அப்படின்னு இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம். ஐயோ அவ்வளோ குடும்பக்கார மனைவியா அவங்க. இல்லை, எவ்வளோ ஒரு முரண்பாடு கருத்து வேறுபாடு இருந்தாலும் சட்டப்படியாக அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தானே அடுத்த ஒரு வாழ்க்கையை தேர்ந்து போனோம். ஆனால் சார் இங்கே அதனால தான் நான் சொல்கிறேன், நல்ல கேள்வி இது. இது நல்லா தெரியும் என்ன கேட்டால், 2 பேருக்குமே வந்து சட்டவிரோதம் தெரியும். சட்டவிரோதமாக 2 பேருமே வந்து இல்லை, இவரு இப்படியோ இந்த பக்கமும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, இன்னொரு பக்கம் முதல் மனைவியோட சேர்ந்து வராரு. இது எந்த மாதிரி? இல்லை, அதுதான் சார் சொல்கிறேன். இங்கே வந்து என்னன்னா, ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து ரெண்டாவதாக இவங்க மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, இவங்க மனைவி ஆக்கிக்கிறீங்க, அது மூலமாக உறவு வச்சுக்கிறீங்க, குழந்தையும் வந்து உருவாயிடுச்சுன்றது தெரியும். இவ்வளோ நடந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா அகைன் வந்து முதல் மனைவியோட போயிட்டு நீங்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியில் கூட வந்து கலந்துக்கிட்டீங்க. இதெல்லாம் இருக்குது. இங்கே என்னென்னா, மனைவிகள் வந்து சில நேரங்களில் அப்பாவியாக இருந்துடுறாங்க. அப்பாவினா என்னன்னு சொன்னா, தன் கணவன் மீதான வந்து அன்பு காதல்னால என்ன சொல்லிட்டுனா, கணவன் முச்சம் வந்து தப்பு பண்ணா கூட அது நம்ம கண்ணு காணாமல் போயிடுவோம். இப்போ நீங்கள் நெற்றிக்கண்ணு ஒரு படம் இருக்குது சார், நெற்றிக்கண்ணு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் நீங்கள் வந்து ரஜினி வந்து அவர் தான் வந்து ஹீரோன்னு வச்சுக்க. ஹீரோனா 2 ஹீரோவில் அப்பா மகனும் நடிப்பாங்க. அதில் அப்பா வந்து விமனேசர், பெண் பித்தர். அவர் பண்ணுற அட்டகாசம் அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா சகிச்சுட்டு வாழ்ந்துப்பாங்க. தெரியுங்க, வயதுக்குள்ளே இருப்பான் அவர் ரஜினி. இன்னொரு வந்து விஜயசாந்தி வந்து ஒரு மகள். 2 பேர் வந்து தோளுக்கு மிஞ்சின பிள்ளைகள் இருப்பாங்க. ஆனால் இந்த ஆள் இப்படி பண்ணுறன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக நடிப்பாங்க அந்த அம்மா அந்த படத்தில். அவ்வளோ வந்து சகிச்சுக்கிட்டு வந்து தன் கணவன் வந்து ஒரு விமனேசர்ன்றது வந்து ஊருக்கு தெரியாத அளவுக்கு வந்து அவங்க வந்து பொத்தி பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, ஊருக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பல மனைவிகள் இருக்கிறாங்க. இந்த விமனேஸ்வரர்களுக்கு வந்து மனைவியாக வாய்க்கிறவங்களாம் மிகப்பெரிய பாவம் செஞ்சவங்க. நல்லா தெரியும் தன் கணவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை பொறுக்கின்னு தெரியும். ஆனால் என்ன செய்ய முடியும், பிள்ளைகளுக்காக வாழ்ந்தானே ஆகணும். அதுக்காக ஒதுக்கிட முடியாத, பிள்ளைகளுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்வாங்க. அப்படிப்பட்ட பெண்ணாக தான் இந்த ஸ்ருதி இருந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த குடும்பத்தில் வந்து விலகி போகலை. மாமனார் மாமியார் எல்லாரோடவே இருந்திருக்கிறாங்க. கணவன் மட்டும் இங்கே இப்படி ஸ்லிப்பாகி போனது தான். சில நேரங்களில் நடக்கும் சார், எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ பொதுவாக தான் நான் சொல்கிறேன், இங்கே எப்படி வந்து ஆம்பளைகளில் வந்து எப்படி வந்து இது மாதிரி பெண் பித்தர்கள் இருக்கிறாங்களோ, பெண்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆண் பித்தர்கள் இருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு உரையாடல் பார்த்துருப்பீங்கள்ல, ஒரு 2 போலீஸ்காரருடைய உரையாடல். ஒரு விமன் போலீஸும் வந்து ஒரு மேல் போலீஸும் பேசுனதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கல்ல. 5 லட்ச ரூபா கேட்டு ஒரே பரபரப்பாக ஓடிட்டு இருந்து வீடியோலாம். இது மாதிரி பொதுவாக நான் சொல்கிறேன்னு கேட்டால், எப்படி நம்ம நினைக்கிறதெல்லாம் கேட்டால் பெண் பித்தர் விமனேசர் நம்ம சொல்லியிருக்கோம். பெண் பித்தர் பெண்கள்லையும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஆண்களை வலையில் வீழ்த்தி அவங்க மூலமாக வந்து, நான் இந்த விஷயத்தில் சொல்லலை, இந்த வாதம்பட்டி ஜாய் கிருஷ்ணா விஷயத்தில் சொல்லலை, பொதுவாக நான் சொல்கிறேன். நாம தான் வந்து அடிப்படை ஒழுக்கத்தோடு இருக்கணும். அந்த அடிப்படை ஒழுக்கத்தை தவறும் போது இங்கே மனைவியை வந்து விட்டுட்டு நீங்கள் இன்னொரு பெண்ணோட நீங்கள் வந்து சல்லாபம் வச்சுக்கலாம், இது 4 சவத்துக்குள்ளே தெரியாமல் போயிடும் அப்படின்னா, அதெல்லாம் காலம் மலையேறிச்சு. இப்போல்லாம் வந்து எல்லாமே வந்து ரெக்கார்டட். அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து எல்லார் கையிலையும் கேமரா இருக்குது. அப்படி ஆயிடுச்சு. கேமரா எங்கே நீங்கள் தனியாக செட் பண்ண வேண்டியதுலாம் இல்லை. செல்லை தூக்கி அப்படி ஒரு மூலையில் வந்து அலமாரியில் வச்சுட்டா கூட அது படம் முடிச்சிடும். அப்படி ஆயிடுச்சு. அதெல்லாம் சரி, நான் அதுக்காக தெரியாமல் செய்யலாமான்னு கிடையாது. எந்த தெரிஞ்சும் செய்யக்கூடாது, தெரியாமல் கேமராவில் படம் எடுக்கிறாங்க எடுக்கலை, நாம ஏன் அந்த தப்பை செய்யணும்? நீங்கள் வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து நீங்கள் கணவன் மனைவியாக இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பேச்சுலர் லைஃப் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் பிரச்சனை. ஆனால் ஒரு குடும்பம், கணவன் மனைவி, குடும்பம், குழந்தைகள்னு வந்துற போது குடும்ப கௌரவம்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த இப்போ இந்த இடத்துல வந்து குடும்ப கௌரவன்றதாலையும் இவரோட இந்த முடிவு வந்து அவங்க குடும்பத்தையும் பாதிக்குது இல்லை? ஆமாம், தனியமாக இப்போது உங்களுடைய இமேஜும் இது போச்சு, குடும்பத்தோட கௌரவம்னு ஒன்று இருக்குல்ல, அதுவும் போகுது. மனைவிக்கு எவ்வளோ பெரிய தீராத ஒரு கடைசி வரைக்கும் வந்து ஒரு மனக்காயம் தானே. அழகான குடும்பம் சார், நல்ல ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கை. மனைவி வந்து வழக்கறிஞர், 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, நல்ல ஒரு குடும்பம், அழகாக இனிமையாக வாழறதை விட்டுட்டு இதில் எதுக்கு போயிட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையில் போய் விளையாடி அதுக்கப்புறம் அது வந்து புகார் கொடுத்து அது உமன் கமிஷன் வரைக்கும் போய் என்ன தைரியம் இவங்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பெரிய செலிப்ரிட்டி, நம்மக்கிட்ட செல்வாக்கு நிறைய இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சது தான். இங்கே எல்லாருமே யாருமே இங்கே செலிப்ரிட்டி கிடையாது சார். சட்டம்தான் செலிப்ரிட்டி, சட்டம்தான் சக்தி வாய்ந்தது. எல்லாரும் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன செய்வாங்கன்னு கேட்டால் வெரி சாரி அப்படின்ட்டுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் நினைக்கலாம் இவங்கெல்லாம் வந்து நம்ம பெரிய வந்து நம்ம யார்,
நம்ம இந்திய பிரதமருக்கே நம்ம சோறாக்கி போடுறவங்க அப்படின்ற ஒரு இது இருக்கலாம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே எல்லாருமே வந்து அந்த சட்டத்துக்கு முன்னாடி சின்ன நபர்களாக ஆயிடுவாங்க, பெரிய விஐபிகள்லாம் சின்ன நபர்களாக ஆயிடுவாங்க. அப்படி தான் இது நடந்திருக்கு. இப்போ வந்து நீங்கள் வந்து இதுக்கு அடுத்தது என்ன நடக்கும்ன்றது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. அதேதான் இப்போ கேள்வியாக இருக்குது. இப்போ ஒத்துக்கிட்டாரு, இதுக்கு அடுத்து என்ன மாதிரியாக நடக்கும்? சட்டம் வந்து அந்த வேலையை செய்யணும் சார். ஏன்னா சட்டப்படி இப்போ நீங்கள் ஒத்துக்கிட்டால் கூட அதுக்கான வந்து என்ன ஒரு ரெமெடி எடுக்கிறாரு, அவங்க வந்து என்ன வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து ஜாய் கிறிஸ்டலா சாய்ஸ் ஆயிடுச்சு. இல்லை, முதல் மனைவி இதில் வந்து அவங்க ஒருவேளை இந்த இரண்டாவது செல்லாதுன்னு அவங்க வந்து கண்டிப்பாக வந்து நீதிமன்றத்துக்கு போவாங்க, கண்டிப்பாக போகணும். போனால் அது வந்து இவர் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் சிக்கல் தானே சார் இது. அவர் உள்ளே போயிடுவார்ல, அதை செய்தாங்கன்னா இவர் உள்ளே போயிடுவார்ல. யார் மாதம்பட்டி முதல் மனைவி வந்து புகார் கொடுக்க 2 பேர் மேலேயும் புகார் தர முடியும். அவங்க இந்த மாதிரி வந்து என்னை வந்து ஏமாற்றிட்டு இவர் வந்து 2வது திருமணம். ஆனால் இந்த 2வது திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல்லத்தக்கதோ ஆகுதோ இல்லையோன்ற விஷயம் சட்டப்படி நடவடிக்கை இவர் ஆயிடுவார்ல. அது செல்லாமல் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது டிக்ளேர் ஆக தான் போகுது. 2வது மனைவின்றது டிக்ளேர் ஆக தான் போகுது. அதுக்கான இழப்பீடுகள்லாம் இவர் கொடுத்து தான் ஆகணும். உங்களுக்கு கடந்த காலத்தில் பிரசாந்த் கேஸ் நடந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பிரசாந்த் கேஸும் கிட்டத்தட்ட வந்து இது மாதிரி இல்லை. அது என்னென்னா அவங்க ஏற்கனவே ஒரு மனமானது தெரியாது இவருக்கு. முதல் திருமணம் வந்து தெரியாமல் மறைச்சி பிரசாந்தை வந்து செகண்ட் மேரேஜ் பண்ண மாதிரி அந்த வழக்கு இருக்கும். அப்போ அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எவிடன்ஸை கொண்டு வந்து போட்டாங்க. ஏற்கனவே இவங்க வந்து ஒருத்தரோட வந்து கல்யாணம் நடந்திருக்கு, ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படிலாம் கொண்டு வந்து ப்ரூவ் பண்ண உடனே இந்த கல்யாணம் வந்து செல்லாதுன்னு ஆயிடுச்சு. பிரசாந்தோட மேரேஜ் வந்து செல்லாதுன்னு ஆயிடுச்சு. பட் இதில் வந்து என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்கணும் நம்ம கொஞ்சம். ஆனால் வந்து முதல் மனைவி இதை எப்படி என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. ஏன்னா அவங்களோட நடவடிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் இப்போ இவர் ஒத்துக்கிட்டாரு, ஆமாம் நான் வந்து 2வது திருமணம் பண்ணிட்டுன்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அது வந்து சட்டவிரோதன்றதை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சால் கூட முதல் மனைவி என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்தடுத்து தெரியுதான் போகும். ஆனால் ஏன்னா இவ்வளோ வந்து எனக்கு தெரிஞ்ச என்னென்னா ஒரு தவறு நடந்துச்சுன்னா இதை இவ்வளோ நாள் இழுத்துட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இதை வந்து ஒரு சுமூகமாகவே ஒரு வந்து பண்ணியிருக்க முடியும். கருத்து வேற்றுமை வந்து முதல் மனைவி 2வது மனைவி சார் கருத்து வேற்றுமை வரலாம். இப்போ இத்தனை வருஷம் வாழ்ந்த மனைவி விட்டுட்டு தானே நீ வந்து இங்கே ஒரு கருத்து வேற்றுமையில் வந்த இந்த பெண்ணை வந்து உறவு வச்சுக்கிட்ட. கொஞ்ச நாள் கருத்து வேற்றுமை கூட தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துருக்கலாம். அந்த பொண்ணுக்கு என்ன தேவையோ அது மட்டும் செஞ்சுருக்கலாம். மீண்டும் கூட மறுபடியும் வந்து அவங்களோட வந்து இணைஞ்சிடும். கருத்து வேற்றுமை வர்றது தானே சகஜம் தானே. கணவன் மனைவிக்கு வரலையா? இப்போ இத்தனை வருஷம் வாழ்ந்த மனைவி முதல் மனைவி மீது வந்து கருத்து வேற்றுமை வந்தானே இன்னொரு பெண்ணோட வந்து தொடர்பு வச்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மாறலையா? அந்த மாதிரி நடந்துருக்கலாம். ஆனால் ரொம்ப கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிடிவாதமாக இழுத்துக்கிட்டே வந்தார். அது பெரிய ஊடகங்களில் பேசும் பொருளான பிறகு இப்போ வந்து உமன் கமிஷன் வரைக்கும் போய் நீதிமன்றம் வரைக்கும் போய் கழுத்துக்கிட்ட வரும்போது ஆமாம் நான் தான்ன்ற மாதிரி. அதே மாதிரி இப்போது முதல் மனைவி கையில் தான் புகார் கொடுக்குற அதிகாரம் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் அவங்க வந்து இன்னும் அவங்களோட கணவரோட தான் இருக்காங்க. எப்படி அவங்க புகார் கொடுப்பாங்க? நம்ம இல்லை, புகார் கொடுக்கலாம் அல்லது புகார் கொடுக்காம வந்து பார்த்தீங்கன்னா கணவரை வந்து பாதுகாக்கிற இடத்துல தான் காப்பாற்றுற இடத்துல இருந்தாங்கன்னா புகார் தராமல் கூட விட்டுடலாம். அப்போ இந்த இடத்துல ஜாய் கிருஷ்ணா உங்களுக்கான ஒரு அது எப்படி இருந்தாலும் டிக்ளேர் ஆகும்ல சார். இவரே ஒத்துக்கிறாருல, ஆமாம் நான் 2வது திருமணம் வந்து நான் வந்து பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. அது அவர் குழந்தைன்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அது உறுதியாகுதுல்ல. அதுக்கான வந்து அவங்க என்ன செட்டில்மெண்ட் கேட்குறாங்களோ அந்த செட்டில்மெண்ட்டை ஒரு கொடுத்து தயாராகிடுவார். அவ்வளோதான். அப்போ இழப்பீடு மட்டும்தான் ஜாய் கிருஷ்ணா அவங்களுக்கான அப்படி இல்லை, சேர்ந்து வாழணும்னு அவங்க ஆசை, அவங்களோட டிமாண்ட் தானே. ஏன்னா அவங்களும் சொல்லியிருக்காங்க சேர்ந்து வாழணும். சேர்ந்து வாழணும்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கும் வந்து உடன்பட்டு தான் ஆகணும். ஆனால் சட்டத்தில் இதுக்கான தீர்வு சார் இங்கே வந்து இவங்களுக்குள்ள ஒரு சமரசத்துக்கு வந்துட்டாங்கன்னு சாரி குடும்ப நீதிமன்றமே சமரசம் பண்ணி முடிக்கக்கூடியதாக தான் இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்காக ஒரு அவகாசமே கொடுப்பாங்க. இல்லை எனக்கு சட்டப்படி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதுக்கு வந்து நிவாரணம் வேணும், சட்டப்படி நிவாரணம் வேணும் எனக்கு அப்படின்னு சொன்னால் அது தண்டனை தான்ன்றது போயிடும், தண்டனை பனிஷ்மெண்ட்டுக்கு போயிடும். ஆனால் இல்லை இது வந்து ஒரு பரிகாரம் தேவை. இதுக்கு என்ன பரிகாரம்னா பரிகாரன்றது உட்காந்து பேசி வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்துடுவாங்க. அது மாதிரி பல குடும்பங்கள் நடந்திருக்கு சார். 2 மனைவி வச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி நேற்று நடக்குது. ராஜாக்கள் காலத்திலே இருக்கு. அதாவது நிறைய குடும்பங்கள்லாம் இது மாதிரி நடந்தது. ராஜாக்கள் காலத்துல இருந்தா அன்னைக்கான நடைமுறை வேற. அன்னைக்கு வந்து சட்டம் இருக்கு சார். நான் சொல்றேன் ரைட்டு, நீங்க சொல்ற சட்டம் இருக்கு. ஆனால் அந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், குடும்ப நல கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமரசத்து வந்து ஒரு தீர்வு மையம்னே இருக்கும். அங்கே இதை வந்து என்ன செய்ய முடியும், வந்து உட்காந்து பேசி ஒரு கன்க்ளூஷன் வந்து இதை வந்து இல்லை வந்து இது வந்து எனக்கு இழைக்கப்பட்ட அநீதின்னு சொல்லிட்டு அவங்க நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா அது வந்து அடுத்த கட்டம் வழக்கு கோர்ட்டில் நடக்கும். அப்போ வந்து அதுக்கான வந்து தண்டனைகள் அறிவிக்கும். இது வந்து அப்படி இல்லை, பெரும்பாலும் சமரசத்தில் தான் முடியும். இது இப்போ டிக்ளேர் ஆயிடுச்சு, ஆமாம் மனைவின்னு டிக்ளேர் ஆயிடுச்சு,
நீதிமன்றமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து அவரே ஒத்துக்கிட்டனால இப்போ நீதிமன்றம் போக வேண்டிய அவசியம் கிடையாது, அவரே டிக்ளேர் பண்ணிட்டார். அப்போ அடுத்த கட்டம் என்னென்னா அது வந்து அவங்களுக்கு என்ன செட்டில்மெண்ட் இருந்தது. ஸோ செட்டில்மெண்ட் தானே அவங்களுக்கு நோக்கமாக இருந்தது. ஏற்கனவே செட்டில்மெண்ட் தானே கேட்டாங்க. இல்லை செட்டில்மெண்ட்னா அவங்க பராமரிப்பு தொகை கேட்டாங்க மாதம் மாதம். இப்போ என்னால் ஆமாம் அது கொடுத்தாலே மனைவி தானே சார். ஊரில் இருக்கிற பொண்ணுக்கு நீங்கள் செட்டில்மெண்ட் கொடுக்க முடியுமா சார்? மனைவிக்கு தானே கொடுக்க முடியும். மனைவியை நான் மனைவி என் பிள்ளை எனக்கு வந்து அவருக்கு எனக்கு இழப்பீடா கேட்கல, அவங்க வந்து பராமரிப்பு தொகைக்கு. அதுதான் சார் நீங்கள் எப்படி இருந்தாலும் அதுதான் மந்த்லி செட்டில்மெண்ட் கேட்குறாங்க. ஒரே ஒன் டைம் செட்டில்மெண்ட் கொடுத்தா வந்து அவங்க வேணாம் நான் சொல்ல போகிறாங்க. சப்போஸ் பேசுனா சொல்கிறேன். இப்போ மாதம் கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குது சார். ஒரே டைமாக வந்து ஒரு பெரிய தொகையை கொடுத்து செட்டில் பண்ணாருன்னு வச்சுங்க, அது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்லன்ற நான். அது அவங்க அட்வொகேட்ஸுக்குள்ளே பேசுவாங்க, அவங்களுக்குள்ள சமரசமாக பேசி இவங்களுக்கு என்ன தர்றதுன்றது பண்ணாங்க. எவ்வளோ சொத்து இருக்குது, இவருக்கு மொத்தமாக எவ்வளோ சொத்து இருக்குது, அந்த சொத்தில் வந்து இவங்களுக்கு என்ன வந்து தரப்போகிறாரு, இதெல்லாம் உட்காந்து பேசி முடிப்பாங்க. அதெல்லாம் வந்து அது மட்டும் பெரிய இது ஒரு பெரிய இது தானே. இவர் இவ்வளோ நாள் இழுத்துட்டு வந்தார், இப்போ டிக்ளேர் பண்ணிட்டார் ஆமான்னு. இது வந்து ஜாய் கிருஷ்ணலாவுக்கு வெற்றி தானே. ஆனால் என்ன கேட்டால் நான் சொல்வேன், மனிதர்கள் வந்து ஆடு மாடு மாதிரி வாழக்கூடாது. ஆடு மாடுகளே இப்போ எத்திக்ஸோடு வாழுது. அன்பு காதல்னு சொல்லி ஆடு மாடுகளே இப்போ வந்து அந்த பாதைக்கு வந்துடுச்சு. அந்த மிருக குணத்தை விலங்கு குணத்தை விட்டுட்டு அதுங்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப மனித நேயத்தோடு சொல்லலை தான். அந்த மாதிரியான வந்து மனிதர்கள்கிட்டமே இருக்கிற அந்த மனித நேயம் இப்போ விலங்குகள்கிட்டலாம் இருக்குது. அதுங்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நெறிகளோடு வாழுது, அப்படிலாம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து இருக்க மனுஷங்க தான் அப்படியே விலங்கு மாதிரி மாறிட்டு வராங்க, ஆடு மாடு மாதிரி மாறிட்டு வரதை நான் பார்க்குறேன். பொதுவாகவே குறைஞ்சபட்சம் வாழ்க்கையில் வந்து ஒரு ஒழுக்கம் ஒரு நெறிகளோடு வாழணுன்றேன். அது சொன்னால் நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பைத்தியக்காரன் ஆயிடும். ஆனால் உண்மை அதுதான். இப்போ இந்த சிக்கலே இல்லை பாருங்கள் சார். அழகாக எதுக்காக இந்த கல்யாணம்ன்றது எதுக்கு சார்? முதல்ல கண்டபடி வந்து ஒரு ஆடு மாடு மாதிரி வாழக்கூடாதுன்னா ஒரு நெறிப்படுத்தி குடும்பம் குழந்தைகள் ஒரு வந்து ஒரு இங்கே மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கை முறை எங்கேயுமே கிடையாது. இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கை முறை. தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து அன்பு பாசம் வந்து நெகிழ்ச்சியான குடும்பத்தை வந்து நம்ம பார்க்க முடியும். இங்கே தான் குடும்ப வாழ்க்கை முறையே. அதில் ஒழுக்கம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நெறி தவறி வந்து ஒழுக்கம் தவறி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எதுக்கு இதுன்னு கேட்குறேன் நான். யாராலும் சொல்கிறேன், ரெண்டு தரப்புமே சொல்கிறேன். அவங்களுக்கும் இன்னொரு வாழ்க்கை இருந்திருக்கு, அங்கே ஒரு புள்ள இருந்திருக்கிறான், அதெல்லாம் வந்து வெளியே தெரியாமல் போயிடுச்சு. முதல்ல ஒரு கணவர் அந்த இதெல்லாம் கூட நான் பார்த்தேன். அந்த முதல் கணவரோட அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த அந்த இந்த ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வளைகாப்பு பண்ணுவாங்கள்ல, அந்த வீடியோலாம் கூட வெளியே வந்து நான் பார்த்தேன். ஸோ இதில் யாரை என்ன நம்ம சொல்ல முடியும்? ஒழுக்கம் இல்லாமல் வாழ்ந்துருக்குறாங்கன்றது தான். அதில் தேவையில்லாமல் அந்த குழந்தை கலங்கப்பட்டிருக்கோம். அந்த கலங்கம் இல்லாத அளவுக்கு முடிஞ்சிடுச்சு. இல்லைன்னா அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலம் ஃபுல்லாக அந்த குழந்தை வந்து ஒரு கலங்க பேர் மாதிரி. அப்போ இந்த வெற்றி வந்து அந்த குழந்தை கிடைச்ச வெற்றி தான், அப்படி தான் சொல்ல முடியும். இவங்களுக்கு ரெண்டு பேரும் கிடைச்ச வெற்றிலாம் கிடையாது. இவங்க இந்த ஜாய் கிருஷ்ணலாவுக்கு கிடைச்ச வெற்றியை விட அந்த குழந்தைக்கு கிடைச்ச வெற்றி. அந்த குழந்தை கலங்கப்படலை, குழந்தை கலங்கப்படலை. இல்லைன்னா குழந்தை கலங்கப்படலை. இப்போ எனக்கு இல்லை, எனக்கு பிறக்கல, அந்த டிஎன்ஏ டெஸ்ட் வரைக்கும் போகலையே. இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் வரைக்கும் போகாமல் இப்படி வந்து முடிக்கிறதுனா டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போய் ப்ரூவ் ஆச்சுன்னா அப்போ வந்து இதுவாக இருக்கும். அந்த டிஎன்ஏ டெஸ்ட் வரைக்கும் போகாமல் வந்து இவங்களுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்கிறாங்கன்றது தெரிய வருது. அதான் இதில் குறைந்தபட்சம் ஒரு பார்வையாளர் நமக்கு கிடைச்சிருக்க ஒரு திருப்தி என்னன்னா, அந்த குழந்தையோட பிறப்பில் வந்து அந்த கலங்கம் ஏற்படலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து யாருக்கும் ஏற்படக்கூடாது. ஒழுங்காக முறையாக வந்து ஒரு ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்குன்னு சொன்னால் அவங்களோட அந்த உறவு வச்சுக்கிறதே தப்பு சார். என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஒரு பெண்ணோட வாழ்க்கையை நம்ம வந்து நாசமாக்குறோம்ல. நான் பொதுவாக சொல்கிறேன், நான் ஜாய் கிருஷ்ணலாம் சொல்ல. யாருமே வந்து ஒருத்தன் கல்யாணம் ஒரு சபலப்பட்டு வந்தானா கூட நீங்கள் வந்து ஒழுக்கமாக இருங்க. ஒருத்தர் சபலை பண்ண அதுக்காக ஆம்பளை சபலை பண்ணாமல் கிடையாது, ரெண்டுமே தப்பு தான் நான் சொல்லுவேன். ஆனால் வந்து உங்களுக்கு தெரியும்ல, இன்னொரு பெண்ணுன்றதுனால சொல்கிறேன், நான் பெண்ணுக்காக சொல்கிறேன். இப்போ ஜாய் கிருஷ்ணலாவுக்கு நல்லா தெரியும், ஒரு பெண் வந்து 2 குழந்தைகளோட இருக்கிறா, இவன் வந்து நம்மக்கிட்ட வந்து தவறாக ஸ்லிப்பாகி வரா, நாம தான் என்ன செய்யணும் கேட்டால் வந்து அவனை புறந்தள்ளணும், அப்படிதான் பண்ணணும். ஆனால் வந்து நல்லா தெரிஞ்சிருந்தால் அவனுக்கு வந்து ஒரு மனைவி இருக்கிறான்னு தெரியும். 2 கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேற்றுமெல்லாம் வரும் சார், கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் ஆனால் சரியாயிடும். ஆனால் வந்து ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து சபலப்படுறான்னு சொன்னால் அவங்ககிட்ட அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட உறவு வச்சுட்டு எப்படி இருந்தாலும் இன்னொரு குடும்பம் கெடுது இல்லைங்க. அந்த தப்பை யாரும் செய்யக்கூடாது. யாரும் நான் பொதுவாக சொல்கிறேன், இந்த விஷயத்துக்கு சொல்ல இனிமேல் கூட நான் சொல்கிறேன், யாருமே வந்து இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை வந்து கெடுக்கக்கூடாது.
ஒரு பெண்ணாக இருந்து கெடுக்கூடாது. அதே மாதிரி நானும் கூட சொல்கிறேன், ஒரு ஆண் வந்து இன்னொருத்தருடைய மனைவி வந்து வேட்டையாடுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. அது காதல்ன்ற பேரில் இருக்கட்டும், அது காமன்ற பேரில் வேட்டையாடுறது தப்பு. ஏன்னா அவன் இன்னொருத்தருடைய வாழ்க்கை இருக்குல்ல, அதை வந்து ஆணும் அந்த தப்பை செய்யக்கூடாது, பெண்ணும் அந்த தப்பை செய்யக்கூடாது. அதனால தான் நம்ம வந்து நெறிப்படுத்தி ஒழுக்கப்படுத்தி வாழறதுக்கு தான் குடும்ப வாழ்க்கை முறைன்னு ஒன்று உருவாக்குறதே. உன் மனைவி உன் பிள்ளைகளோட உன்னுடைய வாழ்க்கை இருக்கணும். அது இன்னொருடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆணுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனைவி வந்து தொடர்பு வச்சுக்கிறது, இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு ஆணுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு நீங்கள் அந்த வாழ்க்கையில் போய் அடாப்ட் ஆகணும்னு நினைக்கிறது, அதெல்லாம் தப்பான விஷயம்ல. ஒட்டுமொத்தமாக இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய பிரச்சனையை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தனி மனித ஒழுக்கம்ன்றது 2 பேருக்குமே முக்கியம். தனி மனித ஒழுக்கம் வந்து வாழ்க்கையில நெறிகளை வந்து பின்பற்றி வாழணும். அதான் அந்த ஒழுக்கம்ன்றது 2 பேருக்குமே அவசியம் அப்படிங்கிறது தெரியுது. ஒருவேளை நம்ம அந்த ஒழுக்க தவறி போனோம்னா அது நம்மளை மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்திருக்கவங்களையும் பாதிக்கும்ன்றது தான் இவரோட இந்த விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. தனி மனித ஒழுக்கம்ன்றது எல்லாருக்கும் வரணுன்றதை வலியுறுத்தி சபலப்படக்கூடிய எல்லா ஆண்களுக்கும் மாதம்பட்டி ரங்கராஜோட வாழ்க்கை வந்து ஒரு பாடம், அப்படியே சொல்லணும். நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிங்க. கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி சார்.